வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அல்லி செடியை எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நிறைய மெத்தட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டைப்பாக நம்ம எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன செடிகள் எடுத்துக்கலாம். இந்த செடிகள் எல்லாமே வீட்டிலையே புதுசாக முளைச்ச சின்ன செடிகள். ஃபஸ்ட்டு உள்ள பெரிய செடியிலேருந்து சைடில் பக்கவாட்டில் சின்ன செடிகள் வரும். அந்த செடிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த டப்பில் மொத்தம் 4 செடிகள் இருக்குது. உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செடிகளை நம்ம பிரித்து வச்சோம் அப்படின்னா தான் பூக்கள் நல்லா பெரிய சைஸில் வரும். ஒரே டப்பில் 4-5 செடிகள் வைக்கும்போது பூக்கள் வரது குறையும். அதே மாதிரி சின்ன சைஸாக வர ஆரம்பிக்கும். அதோட ஒரிஜினல் பெரிய சைஸ் பூ வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு டப்பில் ஒரு செடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது இந்த செடி தான். இந்த டப்பில் இருக்கிறதுல பெரிய செடியாக நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அல்லி செடி ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். வேர்கள் கட் ஆகுது அப்படின்னு பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய கிழங்கு மட்டும்தான் நமக்கு முக்கியம். அந்த கிழங்கு செடியில் அட்டாச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா போதும். செடியிலிருந்து கிழங்கு தனியாக பிரியாத அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. சில நேரங்களில் நீங்கள் எடுக்கும்போது செடியிலிருந்து கிழங்கு பிரிஞ்சிட்டு அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். 2 செடியாக நீங்கள் தனித்தனியாக அதை பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம செடியை தனியாக எடுத்துட்டோம். கீழே அழகான வேர்கள் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் அல்லி செடிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் தண்ணியில் அதை பிளான் பண்ணிடுங்க. ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த செடிகள் வாட ஆரம்பிக்கும். இப்போது நான் ஒரு சின்ன தொட்டியில் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது 12 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு தொட்டி. இதில் நான் கார்டன் சாயில், செம்மண், கூடவே சாணம், இந்த 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம செடியை வச்சுக்கலாம். செடி வைக்கும்போது கிழங்கு மண்ணுக்கு உள்ளே போகும்படியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த கிழங்கு பகுதியில் நீங்கள் நல்ல அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கிழங்கு ரொம்ப மண்ணுக்குள்ளே அமுங்குச்சு அப்படின்னா அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இலைகள் மண்ணுக்கு மேலே இருக்கணும். கடைசியாக ஒரு துளிர் இலை வந்திருக்கும். அந்த துளிர் எப்போவுமே மண்ணுக்கு மேலே இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. அந்த இலைகள் வர இடத்த நீங்கள் நல்லா அமிழ்த்துனீங்க அப்படின்னா அது அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தொட்டியில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். அடுத்ததாக ஒரு டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் இந்த தொட்டியை இறக்கி வைங்க. நீங்கள் டைரெக்டாக டப்பில் மண் போட்டு செடி வைக்கும்போது அந்த தண்ணியை மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாசி வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் அல்லி செடிகளை மெயின்டைன் பண்ணலாம். 25 நாள் கழித்து அந்த செடி எந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சின்னதாக அதில் ஒரு மொட்டு கூட வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஈஸியாக நீங்கள் அல்லி செடிகளை வளர்க்கலாம். நீங்கள் அல்லி செடிகளை பற்றியும் தாமரை செடிகளை பற்றியும் தொடர்ச்சியாக தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.